கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்தியா என் தாய் நாடு, என் நாடு சுதந்திரமான நாடுன்ட்டு நாம் பெருமைப்படுற வேளையில் ஜீவனுள்ள தேவனையும் பரிசுத்த வேதாகமத்தையும் கர்த்தரை அறியாத மக்களுக்கு இன்னைக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய எதிர்ப்பும் அதுக்கு விரோதமான செயல்களும் நடைபெறுறது வருத்தமான காரியம்தான். பல தேசங்களில் வேதாகமம் ஈஸியாக அனுமதிக்கப்படலைன்றது தான் வரலாறு. இந்த பரிசுத்த வேதாகமத்தை பல தேசங்களில் சென்றடைய பல தேவனுடைய பிள்ளைங்க தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க. நம்மளுடைய நாட்டில் முதல்ல தமிழ் மொழியில் தான் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனால் அனுப்பப்பட்ட சீகன் பால்கின்ற மிஷினரி வேதாகமத்தை மொழிபெயர்க்க தரகம்பாடிக்கு வந்து பட்ட பாடுகளை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மறந்துடக்கூடாது. இப்போது பலத்தை எதிர்ப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேதாகமத்தை விரும்பி கேட்கக்கூடிய எல்லாருக்கும் நாம் கொடுக்க முடியும். இருந்தாலும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் எதிராக இருக்கும்போது தான் நமக்கு வேலை இன்னும் அதிகம். இப்படியாப்பட்ட நிலையில் நம்மளுடைய பொறுப்பு என்ன, நாம் எப்படி செயல்பட வேணும் அப்படின்றத நேரம் எடுத்து கற்றுக்கொள்ளலாம். 17ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த வால்டர் அப்படின்றவர் வாழ்ந்து வந்தார். தேவராஜ்யத்தின் வேலைகளுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்து வந்தார் அவர். அதுலேயும் குறிப்பாக வேதாகமம் அச்சிடப்படுறதுக்கும் வழங்கப்படுறதுக்கும் எதிராக செயல்பட்டார். இவர் இன்னும் 100 வருஷம் கழித்து பைபிள்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்காதுன்னு நினச்சாரு. அப்போஸ்தலர் கரங்களால் எழுதப்பட்ட எழுத்துக்களை அழிக்க என் கரங்களே போதும்னு சொன்னார். லட்சக்கணக்கில் பைபிளை நெருப்பில் போட்டு கடவுள் இல்லை, பைபிள் ஒழிகன்னு சொல்லிட்டு கோஷத்தை எழுப்பினார். ஆனால் நடந்தது என்ன? அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவருடைய வீடு ஏலத்துக்கு வந்துச்சு. அதை ஏலத்துக்கு எடுத்து அதை வேதாகம சங்க அலுவலகமாக மாற்றப்பட்டு இன்றைக்கும் கோடிக்கணக்கான பைபிள்கள் அவருடைய வீட்டிலேயே அச்சிடப்பட்டு உலகம் எங்கும் அனுப்பப்படுது. பைபிளை அழிச்சு போடுவன்றவருடைய வீட்டில் இன்னைக்கு வேதாகமம் உருவாகுது. ஆம் பிரியமானவர்களே, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எப்படியாப்பட்ட நபர் நம்மளை எதிர்த்தாலும் தேவனால் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக மாற்றி போட முடியுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. எதிர்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் தேவன் தம்முடைய வல்லமையை இன்னும் அதிகமாக காட்டுறாரு. வேதாகமத்தில் பார்வோன் எவ்வளவு கடினப்பட்டானோ அவ்வளவா தேவனுக்கு எதிர்த்து நின்னான். மோசே பார்வோன் கிட்ட வந்து இஸ்ரவேலரை அனுப்பணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னதுக்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான்னு யாத்திராகமம் 5:2 நாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தரின் வல்லமையை அவன் கண்டபோது ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று துரிதப்படுத்தினான்னு 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் தேவனுக்காக வாழ்கிறதுல எதிர்ப்பு இருக்குதுன்னா சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்காக செய்ய விரும்பக்கூடிய எந்த காரியமும் அவருடைய பலத்தால் அவருடைய திட்டப்படி நிறைவேற்ற வேண்டும்னு ஒப்பு கொடுங்க. எதிர்ப்பு இருப்பதனால பின்வாங்கி போகவோ சோர்ந்து போகவோ கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கணும். எந்த எதிர்ப்பும் இல்லை எந்த எதிரியும் இல்லைன்னா யார் வேணும்னாலும் எதையும் ஈஸியாக செஞ்சிடலாம். அதில் கர்த்தர் மகிமைப்பட எதுவுமே இருக்காது. எதிர்ப்பு இருந்தால் மட்டுமே கர்த்தர் செயல்பட இடம் உண்டாயிருக்குன்றதை நாம் நிதானிக்கணும். சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போது தான் நாம் இன்னும் ஞானமாக செயல்பட கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வழி நடத்துதல்களுக்காக கருத்தாக ஜெபிக்கணும். நிச்சயம் தேவன் அவருடைய திட்டப்படி தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நம்மளுடைய தேசத்தில் கர்த்தரையும் சத்தியத்தையும் அறியாதவங்க கிட்ட சேர்க்க அவரை அறிஞ்சு உணர்ந்து அவரோட நல்ல உறவில் இருக்கிறவங்க ரொம்பவே அவசியம். அவங்களால மட்டும்தான் அவருக்காக எந்த பாடுகளையும் சகிக்க முடியும். அவங்களால மட்டும்தான் தேவன் விரும்பக்கூடிய பிரகாரம் அவருக்காக செயல்பட முடியும். அவர் பெயரை தரிச்சுக்கிட்டு தன்னுடைய இஷ்டம் போல் நடக்கக்கூடிய யாரும் அவருக்காக வரக்கூடிய பாடுகளில் பங்காளிகளாக இருக்க முடியாது. அவரோட மரிக்கவும் தயாராக இருக்கிறவங்கள தான் தேவன் அவருடைய பணிக்காக பயன்படுத்த தயவாக இருக்கிறாரு.
அப்படியாப்பட்டவங்களாக நாம் இருந்தால் மட்டுமே இந்த இந்திய தேசம் தேவனை அறிஞ்சு கொள்ளும். எதிர்ப்பு மத்தியிலையும் உண்மை வாழ்வின் மூலம் அவரை அநேகருக்கு காட்ட முடியும். இதை கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, எத்தனை இன்னல்கள் வாழ்க்கையில் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக நின்று தேவனுக்காக ஒரு ஆத்துமாவையாவது பிரயோஜனப்படுத்த ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.